ஹாய் குட்டீஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் இயர் பார்த்துக்கோங்க. கிளாஸ் 2 ஓகேவா? சாப்டர் 3 பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 3ல் உள்ள அச்சீவர் செக்ஷனில் உள்ள ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி இருக்குன்னா 2 மார்க்ஸ். ரிமைனிங் செக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க் தான். இதில் மட்டும் 2 மார்க்ஸ். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் இட் டேக்ஸ் 9 cups ஆஃப் வாட்டர் டு ஃபில் அப் த கெட்டிலை ஃபில் பண்ணுறதுக்கு 9 cups ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. ஓகேவா? அதான் ஒரு கெட்டில் ஈக்குவல் டு 9 cups கொடுத்துருக்காங்க. இட் டேக்ஸ் 3 cups ஆஃப் வாட்டர் டு ஃபில் அப் த டீபாட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு 3 cups ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. அதான் டீபாட் இஸ் ஈக்குவல் டு 3 cups கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டீபாட்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் நீடட் டு ஃபில் அப் த கெட்டில்? அப்போ ஒரு கெட்டிலை ஃபில் பண்ணணும் அப்படின்னா எத்தனை டீபாட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ கெட்டிலை ஃபில் பண்ணுறதுக்கு 9 cups ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. டீபாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 3 cups ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. இப்போ இந்த கெட்டிலை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை டீபாட்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டீபாட் ஈக்குவல் டு எத்தனை? 3 cups ஆஃப் வாட்டர். அப்போ இந்த 3 cups ஆஃப் வாட்டருக்கு ஒரு டீபாட், இந்த 3 cups ஆஃப் வாட்டருக்கு ஒரு டீபாட், இந்த 3 cups ஆஃப் வாட்டருக்கு ஒரு டீபாட். அப்போ மொத்தம் எத்தனை டீபாட் இருக்குது? 1 2 3. அப்போ ஒரு கெட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு 3 டீபாட்ஸ் தேவை. ஓகேவா? புரியுதா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3. நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த பால் பி? பால் பியோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். CABன்னு இருக்குது. ஸோ இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா 2A 2B 2C இருக்குது. வெயிங் மிஷினில் வெயிட் எவ்வளோ காமிக்குதுன்னா 7 kg இருக்குது. ஓகேவா? இந்த வெயிங் மிஷின் பாருங்கள். 2A 2B இல்லை, ஒரு B தான் இருக்குது, 2C இருக்குது. வெயிட் எவ்வளோ காமிக்குது? 5 kg காமிக்குது. ஓகேவா? ஸோ 2A 2B 2C இருந்ததுன்னா வெயிட் வந்து இது 7 kg. ஓகே, இதில் வந்து 2A 1B 2C இருந்ததுன்னா இதில் என்ன காமிக்குது அப்படின்னா 5 kg. ஸோ இதில் என்ன மிஸ் ஆகுது? ஒரு பால் B மிஸ் ஆகுது. ஸோ அந்த பால் பியை இதில் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ ஒரு பால் பியோட வெயிட் என்ன? இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2. ஸோ 2 kg. இங்கே 2 போட்டோன்னா 2A 2B 2C ஈக்குவலாக இருக்குமா? ஸோ அப்போ அந்த B பால் தான் மிஸ் ஆகுது. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ 2. ஸோ ஆன்சர் இஸ் 2 kg. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். சௌமியா ட்ராவல்டு ஃப்ரம் மால் டு பிரியாஸ் ஹவுஸ். ஷீ டுக் ரூட்ஸ். சௌமியா என்ன பண்ணுறாங்க? மால்லேருந்து பிரியா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரூட் பாருங்கள். மால்லேருந்து டெம்பிளுக்கு போயிட்டு பிரியா ஹவுஸுக்கு போகிறாங்க. அடுத்து செகண்ட் ரூட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மால்லேருந்து கார்டனுக்கு போயிட்டு பிரியா ஹவுஸ் போகிறாங்க. அதாவது மால்லேருந்து பிரியா வீட்டுக்கு போகிறதுக்கு 2 ரூட்டு. ஒரு ரூட் என்னென்னா மால்லேருந்து டெம்பிளுக்கு போயிட்டு பிரியா ஹவுஸ்க்கு போகிறாங்க, அது ஒரு ரூட்டு. செகண்ட் ரூட் என்னென்னா மால்லேருந்து கார்டனுக்கு போயிட்டு கார்டன்லேருந்து பிரியா ஹவுஸ்க்கு போகிறாங்க, இது செகண்ட் ரூட்டுன்னு 2 ரூட் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க. இதுதான் கொஷின்ஸ் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மால்லேருந்து டெம்பிள்லேருந்து பிரியா ஹவுஸு, மால்லேருந்து கார்டன்லேருந்து பிரியா ஹவுஸுன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஷின் என்னென்னா விச் ரூட் வாஸ் த ஷார்ட்டர்? எது வந்து ஈஸியாக இருக்கும்? மால்லேருந்து டெம்பிளுக்கு போயிட்டு பிரியா வீட்டுக்கு போகிறது வந்து ஈஸி மீன் ஷார்ட்டர், கம்மியாக இருக்கா, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கா? இல்லை மால்லேருந்து கார்டனுக்கு போயிட்டு பிரியா ஹவுஸுக்கு போகிறது அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கா? இது இந்த 2ல் எந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ஷார்ட்டராக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பை ஹவு மச் டிஸ்டன்ஸ், எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மீட்டரில் கொடுத்துருக்காங்க.
பார்க்கலாம், நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் என்ன? ஃபஸ்ட் ரூட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மால் டெம்பிள் பிரியா ஹவுஸ். மால்லேருந்து டெம்பிளுக்கு ஃபஸ்ட் ரூட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் ரூட்டு மால்லேருந்து டெம்பிளுக்கு 464 மீட்டர். அடுத்து டெம்பிள்லேருந்து பிரியா ஹவுஸுக்கு 298 மீட்டர். ஸோ மால்லேருந்து பிரியா ஹவுஸுக்கு போகிறதுக்கு இதான் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண ஆன்சர் என்னது? 12, 16, 762 மீட்டர். ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் ரூட்டு. மால்லேருந்து கார்டனுக்கு போகிறாங்க 382 மீட்டர். அடுத்து கார்டன்லேருந்து பிரியா வீட்டுக்கு போகிறாங்க 428. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். 10, 11, 8. ஸோ அப்போ இது ரெண்டில் எது ஷார்ட்டர் பாருங்கள். ஃபஸ்ட் ரூட்டு தான் ஷார்ட்டர். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு விச் ரூட் வாஸ் த ஷார்ட்டர்னா ஃபஸ்ட்டு ரூட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூட்டு தான் ஷார்ட்டர். அடுத்து வந்து எவ்வளோ ஷார்ட்டர்? ஓகேவா? பை ஹவு மச் டிஸ்டன்ஸ், எவ்வளோ அது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை விட இது கம்மியாக இருக்குது, அதனால தான் ஃபஸ்ட் ரூட் வந்து ஷார்ட்டர்னு சொல்கிறோம். எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இதை என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன பாருங்கள்? 810 மைனஸ் 762. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 8, 4, 48 மீட்டர் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் 48 மீட்டர். ஆப்ஷன் பாருங்கள், இது எல்லாமே செகண்ட் ரூட்டு. இங்கே தான் ஃபஸ்ட் ரூட் இருக்குது 48 மீட்டர். ஆப்ஷன் பி ஃபஸ்ட் ரூட் 48 மீட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். A small tin contains 2 liters of paint. ஸ்மால் டின்னில் 2 லிட்டர் பெயிண்ட் இருக்குது. A large tin contains 6 liters more paint than small tin. லார்ஜ் டின்னில் எவ்வளோ லிட்டர்ஸ் பெயிண்ட் இருக்குன்னு டைரெக்டாக சொல்லலை. எப்படி சொல்லியிருக்காங்க? A large tin contains 6 liters more paint than small tin. ஸ்மால் டின்னை விட லார்ஜ் டின்னில் 6 லிட்டர்ஸ் அதிகமாக பெயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் டின்னில் எத்தனை லிட்டர்ஸ் பெயிண்ட் இருக்குது? ஒரு ஸ்மால் டின்னில், டின்னு தான், டின்ஸ் இல்லை. ஓகேவா? டின். ஒரு ஸ்மால் டின்னில் 2 லிட்டர் பெயிண்ட் இருக்குது. அதை விட 6 லிட்டர் அதிகமாக லார்ஜ் டின்னில் இருக்குமா? அதை விட 6 லிட்டர் அதிகமானா 2 + 6, அப்போ 8 லிட்டர். அப்போ லார்ஜ் டின்னில் எத்தனை லிட்டர் பெயிண்ட் இருக்குது? 8 லிட்டர் பெயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்மால் டின்னில் 2 லிட்டர். அடுத்து லார்ஜ் டின்னில் எத்தனை இருக்குது? ஸ்மால் டின்னை விட 6 லிட்டர் அதிகமாக இருக்கும். அப்போ 2 + 6, ஸோ 8 லிட்டர். அஜய் பாட் த கிவன் டின்ஸ் ஆஃப் பெயிண்ட். அஜய் வந்து கிவன் டின்ஸ் ஆஃப் பெயிண்ட்டை வாங்கியிருக்கான். ஹவு மச் பெயிண்ட் டிட் ஹீ பை அல்டுகெதர்? மொத்தம் இப்போ எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. அஜய் பாட் கிவன் டின்ஸ் ஆஃப் பெயிண்ட். அப்போ எத்தனை பெயிண்ட் வாங்கியிருக்கான்? 2 ஸ்மால் டின் ப்ளஸ் 1, 2, 3, 4 லார்ஜ் டின்ஸ். ஓகே. அப்போ ஒரு ஸ்மால் டின் வந்து 2 லிட்டர்னா 2 ஸ்மால் டின்ஸ் எத்தனை லிட்டர் வந்துடும்? 4 லிட்டர். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு லார்ஜ் டின் வந்து 8 லிட்டர்னா ஒரு லார்ஜ் டின் 8 லிட்டர் அப்படின்னா எத்தனை லார்ஜ் டின் இங்கே இருக்குது? 4 லார்ஜ் டின்ஸ் இருக்குது. அப்போ 1 என்ன பண்ணால் 1 4ஆல் பண்ணால் தான் ஆன்சர் நமக்கு 4 வரும். ஸோ 8 × 4, 8 4s are 8 4s are என்ன ஆன்சர் நமக்கு? வெரி குட், 32 லிட்டர்ஸ். ஓகேவா? அப்போ 2 ஸ்மால் டின்ஸ் வந்து 4 லிட்டர்ஸ்.
4 large tins வந்து 32 liters. எல்லாத்தையும் altogether மொத்தம் எத்தனை லிட்டர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 32 + 4 36 liters. ஆப்ஷனில் 36 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவே 36 தான். ஆப்ஷன் ஏ 36 liters. புரியுதா? ஓகேவா குட்டீஸ்? ஒரு ப்ராப்ளத்துலேயும் பாருங்கள் நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ டேபிள்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கணும். லாஸ்ட் கொஷின், கீர்த்தி வெயிட்ஸ் 48 kg. ஒன்று நோட் பண்ணிக்கலாமா நம்ம? ஓகே, கீர்த்தியோட வெயிட் என்னது? 48 kg. பிரீத்தியோட வெயிட் 9 kg லெஸ் தென் கீர்த்தி வெயிட்டை விட 9 கிலோ பிரீத்தியோட வெயிட் கம்மியாக இருக்குது. அப்போ கீர்த்தி வெயிட்டை விட 9 kg பிரீத்தி கம்மியாக இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும்? 48ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணணும். 48ல் 10 மைனஸ் பண்ணால் என்னது? 38. அப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கணும், 39. அப்போ பிரீத்தி. ஸோ இப்போ 48ல் 9 மைனஸ் பண்ணணும்னா 48 மைனஸ் 9. ஸோ 8 மைனஸ் 9, இது ஸ்மாலர் நம்பர், இது பிக்கர் நம்பர். இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணணும். இப்படி இன்னும் போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகேவா? 48 மைனஸ் 9னா 48ல் ஃபஸ்ட்டு டக்குன்னு 10 மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது 9 தான். நீ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணணும்? 10 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 38. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே 9 கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராவாக மைனஸ் பண்ணோமா, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 38 + 1 39 அப்படி போடணும். ஓகேவா? 39 kg. அடுத்து ரித்துவோட வெயிட் 2 kg லெஸ் தென் ரித்துவோட வெயிட்டு 2 கிலோ கம்மியாக இருக்கும். கீர்த்தியோட வெயிட் என்ன? 48. அப்போ ரித்துவோட வெயிட் என்ன? 2 kg கம்மியாக இருக்குது. அப்போ 46 kg. அடுத்து நிதி வெயிட்ஸ் வந்து 7 kg மோர் தென் பிரீத்தி வெயிட்டை விட நிதி வெயிட் எப்படி இருக்குது? 7 kg அதிகமாக இருக்குது. இதில் பிரீத்தி யார்? இதுதான் பிரீத்தியோட நிதியோட வெயிட் எப்படி இருக்குது? நிதி வெயிட் 7 kg மோர் தென் பிரீத்தியோட 7 கிலோ அதிகமாக இருக்கா. அப்போ பிரீத்தியோட 7 கிலோ யார்? நிதி அதிகமாக இருக்கா. அப்போ பிரீத்தி வெயிட்டோட +7 பண்ணிக்கணும். +7 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரு? 46 kg. ஓகே, இப்போ ஹூ வெய்ஸ் த மோஸ்ட்? யாரோட வெயிட்டு அதிகம்னு கேட்டிருக்காங்க. யாரோட வெயிட் அதிகம்? வெரி குட், கீர்த்தி 48 kg. ஸோ ஆப்ஷன் ஏ கீர்த்தி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே குட்டீஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்பொழுதும் ஒரு நோட்டு, ஒரு பென்சில், ஒரு எரேசர் எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கு உட்காருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.